இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு போறேன். கொஞ்ச நாள் தானம்மா. சலாச்சி, கார் சாவி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேங்க. போதுமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. என்னக்கா வரவே இல்லை, ஆளே காணோம். வருவாரா? ஏய் தாசு, பாத்தியா வந்துட்டாரு. ஆமாக்கா, 100 ஆயுசு அவருக்கு. டேய், அந்த ஆளுக்கு 100 ஆயுசா இருந்தானா 60 ஆயுசா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது கிடைச்சா போதும். இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். போ. வாங்க உள்ள போலாம். உள்ள போ. வாங்க. உட்கார். கரண்ட் இல்ல? இல்ல, நீங்க உட்கார்ந்துருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். தாசு, உள்ள நான் விசிறிக்கிறேன். இல்லை, இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும் மாமா, நான் விசிறேன், நீங்கள் இருங்க. இந்தாங்க. கரண்ட் வேற போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அக்கா, இன்வெர்டர் போட்டா பவர் கட் ஆனாலும் ஃபேன் ஏசிலாம் வேலை செய்யுங்கக்கா. டேய், நல்ல வேலைடா தாசு, ஞாபகப்படுத்தின. ஏங்க, நம்ம வீட்ல இன்வெர்டர் போட்டுடலாமா? தாசு, அந்த இன்வெர்டர் போடுறதுக்கு எவ்வளோடா செலவாகும்? பெருசா ஒன்றும் இல்லைக்கா, ஒரு 2 லட்சம் செலவாகும். இப்படி விசிற வேண்டியது இருக்காதுல்ல, மாமாக்கு வேற எப்படி வேர்க்குது பாரு. நாளைக்கே போட்டுடலாங்க்கா. ஏங்க, 2 லட்சம் தானா? நான் கூட 5 லட்ச ரூபா வந்துருமோன்னு பயந்துட்டேன். தாசு, நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்து. சரிங்க மாமா. ஏங்க, என்ன அவசரம்? நாளைக்கே போட்டோன்னுங்கிற கட்டாயம்லாம் இல்ல. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இன்வெர்டர் இருந்தா
இப்படி கரண்ட் போனாலும் இந்த மாதிரி வேர்க்காதுல்ல. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதனாலதான் பெத்த மகனை கூட பார்க்காம காவேரி இந்த பொறுக்கி பையனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காரு. விசாலாட்சி அம்மாக்கு தெரிஞ்சது கண்டிப்பா உயிரே விட்டுருவாங்க. இதுக்கு ஒரு முடிவை நான் கட்டுறேன். சரி, நான் வரேன். என்னங்க, என்னாச்சு? இல்ல, செருப்புங்க கழட்டி விட்டுருந்தேன். எங்கடா போச்சு? தாசு, மாமா செருப்பு இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாரு. இப்பதானே கழட்டிட்டு போனேன், எங்க போவோம்? ஆ, தெரிஞ்சு போச்சு. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தாசு, உனக்கு யாருன்னு தெரிஞ்சுதா? யாருக்கா? யாரு? ஒரு கருப்பு நாய் இங்கேதான் சுத்திட்டு இருக்கோம். அன்னை கூட என்னோட ஒரு செருப்பை தூக்கிட்டு போச்சுல்ல, அதோட வேலையாதான் இருக்கும். தாசு, நீ சீக்கிரம் போய் மாமாக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வா. அதோ போறேன்க்கா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கார்ல தானே போறேன், பாத்துக்கலாம். என்னங்க நீங்க? செருப்பு இல்லாம போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். தாசு, நீ போய் மாமாக்கு வேற செருப்பு வாங்கிட்டு போயிட்டு வா. வந்துடுறேன். ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்லடா. நேரா வீட்டுக்கு தான் போறேன். வீட்டுல வேற செருப்பு இருக்கும், பாத்துக்கிறேன். சரி சரி, நீங்க நடக்கும்போது பார்த்து நடங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை இல்ல, வரேன். ஏங்க, அதான் நம்ம சிவாவுக்கு ஞாபகம் வந்துருச்சுல்ல, அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகை எடுக்கலாம்ல. என்னங்க யோசிக்கிறீங்க? எடுத்து கொடுத்தா? என் உயிரே நீங்க தானேங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏன் மனச கல்லாக்கிக்கிட்டு உங்களை விட்டு நான் போயிடுறேன். சரி, நான் வரேன். சரிங்க. அறிவு இருக்கா? இப்படியா குறுக்க வருவ? கவனிக்கலன்னா என்ன இருந்திருக்க? வழிவிடு. எங்க போயிட்டு வரீங்க? சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன அவசியம் சொல்லணுமா? செருப்பு இல்லாம வீட்டுக்கு போனா விசாலாட்சி அம்மா கேட்க மாட்டாங்களா? செருப்பு வாங்கிக்கலாம். நம்பிக்கை போனா எங்க வாங்குவீங்க? பதில் சொல்லுங்க. விசாலாட்சி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னாலே தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிப்பாங்களா? விசாலாட்சி அம்மா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட மனசுல ஈவ இறக்கம் இல்லாம இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவும் இருக்க முடியாது. எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. விசாலாட்சிக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஒவ்வொரு நாளும் வேதனையில நான் வெந்துகிட்டு இருக்கேன். எப்படியோ என்ன அறியாம அந்த மேகலா விரிச்ச வலையில நான் விழுந்துட்டேன். உதவி கேட்டுதான் வந்தா. ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இந்த விஷயம் மட்டும் விசாலாட்சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
அவ முகத்தை என்னால பார்க்க முடியாது. அவ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களான்னு விசாலாச்சி பார்க்கிற அந்த ஒரு நிமிஷத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. சத்தியமா நான் செத்துருவேன். விசாலாச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். தெரியக்கூடாதுன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? அப்போ இந்த தப்ப தொடர்ந்து செய்ய போறீங்களா? நீங்களே சொன்னாலும் விசாலாட்சி அம்மாக்கு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த மேகலை என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? பயப்படாம சொல்லுங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? சேஃப்டி லாக்கர்ல இருக்கிற குடும்ப பாரம்பரிய நகையை நான் கொடுத்துட்டா பிரச்சனை பண்ண மாட்டேன், என்னை விட்டு போயிருவேன்னு சொல்றா. குடும்பமும் விசாலாட்சி அம்மாவும் தான் முக்கியம். நீங்க கொடுத்துருங்க. துளசி, மேகலையை பத்தி உனக்கு தெரியாது. கொடுத்தாலும் போக மாட்டான், பேராசக்காரி. காவேரிய தாசுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்ன மிரட்டுறா. காவேரி உங்க மக, அவ வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு தானே நீங்க முடிவெடுத்தீங்க. எனக்கு வேற வழி தெரியல. சாமி மாதிரி நீ வந்து என் மகளை காப்பாத்திட்ட. விசாலாட்சி அம்மாவோட அன்பு ரொம்ப பெருசு. அன்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க பயப்படாம போங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எந்த காலத்திலயும் விசாலாட்சி அம்மாக்கு தெரிய வேண்டாம். கூடிய சீக்கிரம் மேகலைக்கு முடிவு கட்டணும். நீங்க பயப்படாம போங்க. நன்றிமா. அதோ அந்த இடத்துல வாங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க இவர் தான் நம்ம மேனேஜர். வாங்க. ஜனனிக்கு இந்த இடத்த சும்மா வரலான்னு வந்தா. சரி வாங்க போலாம். சரி வா. என்ன? நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கு. ஆமா. அவ்வளோ சீக்கிரம் உடவே முடியாது. நீ வேணா நல்லா தட்டி பாரு, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, எவ்வளவு ஸ்டாஃப்ஸ் வர்க் பண்றாங்க? ஒரு 30-40 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாம் அங்கங்க ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வாவ், இப்போதானே வேலை பார்ப்பாங்க. ஆமா சார். அப்படியா? சுமாரா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்டோன்ஸ் ரெடி பண்ணுவீங்க? எப்படியும் ஒரு 5 lakhs ஆகும். அவ்வளவு அதிகமாவா? 5 lakhs-ஆ? ஆமா. சரி வா, இன்னும் பார்க்க நிறைய இருக்கு. அங்கயா? வா வா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அந்த கான்ட்ராக்ட் அவங்க எடுக்கவே மாட்டேறாங்க. இடம் சூப்பரா இருக்கு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். சார், உங்க வீட்டுக்காரம்மா வரலையா? இதான் என் ஒய்ஃபு. இல்லைங்க ஐயா, உங்க சம்சாரம் வரலையான்னு நான் கேட்டேன். அதாம்மா, அதான் என் மனைவி. சார், சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். ஜனனி அம்மா வரலையான்னு கேட்டாங்க. அட இவங்க தான் ஜனனி, அவங்க ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. நீ வா வா போலாம். சார் சார் சார், அந்த பக்கம் போகாதீங்க சார். இன்னொரு பாம்பு அங்கே சுத்திட்டு தான் சார் இருக்கு. பாம்பா? ஸ்னேக் இருக்கா? ஆமா, தம்பி சொல்லலையா? மோசமான விஷப்பாம்பு கடிச்சு தம்பி பொழைச்சதே கடவுள் புண்ணியம். தம்பி, உங்களுக்கு பாம்பு கடிச்சப்போ உங்க மனைவி என்னமா கத்தனாங்க தெரியுமா? ஆனா அவங்க மட்டும் இல்லன்னா சத்தியமா நீங்க உயிர் பொழைச்சிருக்கவே முடியாது. பாம்புக்கெல்லாம் அவங்க பயப்படவே இல்லையே, துணிஞ்சு நின்னு உங்களை காப்பாத்துனாங்க. என்ன இருந்தாலும் அவங்க பொண்டாட்டியாச்சே. ஆனா இவங்கள பாருங்க, பாம்புன்னு சொன்னதும் நீங்க என்னன்னா எனக்கு என்னன்னு அங்க போய் நிக்கிறாங்க பாருங்க. சிவா, போலாம். பாம்பு இருக்கு. சிவா, சிவா.
யாராவது இருக்கீங்களா? சிவா எந்திரிங்க சிவா. சார் நீங்களாம் வேலையை பாருங்க. ஓகே சார். சரிங்க சார். சொல்லுங்கப்பா. டேய் சிவா, நீ ஏன்டா செங்கல் சொல்லிக்க போன? பேங்க் தானே உன்னை போக சொன்னேன். இதை பாரு, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. இல்லப்பா நான். டேய், அங்க இன்னொரு பாம்பு உசுரோட சுத்திக்கிட்டு இருக்கான்டா. ஏன்பா உங்களுக்கும் தெரியுமா? யார் சொன்னதுப்பா? டேய், நீ செங்கல் சொல்லிக்க போனது தெரிஞ்சு துளசி தான் கிட்ட சொன்னா. இதை பாரு, நீ ஒழுங்கா சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி வரேன்ப்பா. சிவா சிவா வந்துரு, வா போலாம். வா வரேன், போலாம். ஜனனி, அவங்க அங்கே பாம்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அங்கே தானே நின்றுட்டு இருந்தேன். நீ மட்டும் என்ன ஓடி வந்துட்ட? சொன்னது கேட்கலையா? அது பாய்சனஸ் ஸ்னேக்னு சொன்னாங்க. உயிர் ரொம்ப முக்கியம். உயிர் போனா வருமா? அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். அது இல்லை. சிவா சிவா, ஆ என்ன சைலண்ட் ஆயிட்ட? இல்லை ஒன்றும் இல்லை. ஷியோர்? யா ஷியோர், நத்திங் ராங், ஆல் வெல். பத்மா, உனக்கெல்லாம் நல்ல வார்த்தையை பேச தெரியாதா? எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி பேசுற? அவங்க ஒண்ணு தப்பா சொல்லலையே, நடந்ததை தானே சொல்றாங்க. ஜனனின்னு ஒருத்தி வரலனா நான் தான் ஜனனின்னு சொல்லிக்கிட்டு இவ தானே இந்த வீட்டு மருமகளா இருந்திருப்பா. விசாலாச்சே, சரி சரி, உள்ள வாங்க, காஃபி சாப்பிடுங்க. டேய், நீ ஏன்டா செங்கல் சொல்லிக்க போன? அப்பா பேங்க்குக்கு தான் போனேன். போகிற வழியில் செங்கல் சொல்லைய ஜனனிக்கு காட்டலான்னு நினச்சேன். அங்க ஸ்னேக் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். பாம்பு கடிச்சு உயிர் போய் உயிர் வந்துச்சு. துளசி தான் காப்பாத்தினா. துளசி என்ன டாக்டரா? சிவா, பேங்க் போனோம், என் கூட வா. அப்பா நானும் வந்தே ஆகணுமாப்பா? என்னடா இப்படி கேக்குற? உன் பேர்ல தானடா பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல நகையை வச்சிருக்கோம். நீ தான் வரணும், வா. சேஃப்டி லாக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? அதுவா? அது அண்ணியோட நகை, எங்க அம்மாவோட நகை, அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை, அண்ணிக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை, மொத்தமும் சேஃப்டி லாக்கர்ல தான் இருக்கு. ஓ அப்படியா? சேஃப்டியா அது பேங்க்லயே இருக்கட்டுமே, அப்புறமா எடுத்துக்கலாம்.
சில ஆட்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஏய் ஜனனி, அப்பா சொன்னா செய்யணும், மறுத்தெல்லாம் பேசக்கூடாது. இல்ல சேஃப்டியா இருக்கட்டுமே தான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் இவ ஒருத்தி குறுக்க வந்து ஆட்டத்தை கலைச்சிருவா போல இருக்கே. உன்னை கேட்டுதான் நான் முடிவு எடுக்கணுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஆனா குடும்பத்துல டிஸ்கஸ் பண்றது தப்பில்லையே. ஜனனி பேசாதான்னு சொன்னாங்க. அம்மாடி ஜனனி, நீ உள்ள போமா. உள்ள போ. போ. சிவா, நீ அப்பா கூட போயிட்டு வா. சிவா, சரி. வண்டி எடு. சரி. நீங்க காஃபி சாப்பிடுவா. வரேன், போங்க. வா பத்மா. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க. அது ஏன் ப்ராப்பர்ட்டி. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு மருமகளா இருந்த இந்த வீட்லயே வேலைக்காரியா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா பொய்யும் ஃப்ராடுத்தனமும் எப்பவும் ஜெயிக்க முடியாது. உண்மைதானே? இந்த பொய், ஃப்ராடு, அப்புறம் பிளாக்மெயில் இதெல்லாம் எப்பவும் ஜெயிக்க முடியாது. ஜெயிச்ச மாதிரி இருக்கும், ஆனா ரிசல்ட் எப்பவுமே தப்பா தான் இருக்கும். எதுக்கு இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? நான் சொல்லல மேடம், நீங்க தான் சொன்னீங்க. அது சரிதான்னு சொன்னேன். அது ஒன்றும் தப்பா இல்லை. ஏய், நீ இன்னும் அடங்கவே இல்லைல்ல? அடங்கிதான் ஆகணும். இல்லனா நான் அடக்கிடுவேன்.